இன்றைக்கி முன்ன பின்ன தெரியாத ஒரு புது மொழியை எப்படி வேகமாக கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு புது மொழியை கற்றுக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் எல்லாம் வரிசையாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் தமிழில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Primero, tienes que aprender las palabras correctas. Me refiero a las palabras más utilizadas. Segunda, dovresti dare importanza ai verbi. Impara tutte le forme verbali. Troisième, identifier et apprenez les mots communs dans deux langues différentes. Quarto, você deve aprender a pronúncia correta. पांचवां, गलतियों के बारे में चिंता मत करो. Sixth, use memory techniques to learn faster. ஏழாவது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதாவது பேசுங்க, நிறைய கான்வர்சேஷன் பண்ணுங்கள். இந்த 7 பாயிண்ட்ஸ் இல்லாமல் கடைசியில் 2 போனஸ் பாயிண்ட்ஸும் தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த மாதிரி படித்தா நாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி மாற்றுறதுங்கிறக்காக ஒரு 5 டே வாட்ஸ்அப் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. உங்களோட எல்லா குவெஸ்டின்ஸையும் பர்சனலாக என்கிட்ட கேட்கலாம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எப்படி படிக்கிறதுன்னு தினமும் ஒரு டிப்ஸ் தரேன். ஒரு 30 செகண்ட் வீடியோ தினமும் போடுறேன். இந்த இங்கிலீஷ் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் 4,70,000 வார்த்தைகள் இருக்குது. இந்த நிஹோன் கொக்குகோ டாய்ஜெட்டன்கிற இந்த ஜாப்பனீஸ் டிக்ஷனரியில் 5 லட்சம் வார்த்தைகள் இருக்குது. இந்த டர்ச்சஸ் வேர்டர் புக்குங்கிற ஜெர்மன் டிக்ஷனரியில் 3,30,000 வார்த்தைகள் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் படித்தா தான் நீங்கள் இந்த லாங்குவேஜஸ் பேச முடியும்னு இல்லை. நீங்கள் படிக்க சூஸ் பண்ணின லாங்குவேஜில் இருக்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை முதல்ல படிங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கூகுளில் மோஸ்ட் யூஸ்ட் 1000 வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இல்லை நீங்கள் படிக்கிற எந்த லாங்குவேஜோ அதில் தேடுங்க. ஒரு லிஸ்ட் வரும், அதை முதல்ல படிங்க. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதில் அதிகமாக யூஸ் பண்ணுற 2000 வார்த்தைகள் அந்த மொழியை 80% புரிஞ்சுக்க வைக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் திருப்பி திருப்பி அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஒரு சென்டென்ஸில் வர்ற கொஞ்சம் கஷ்டமான மற்ற வார்த்தைகள் நமக்கு புரியலன்னாலும் இந்த அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்ட், நீங்கள் என்ன தான் 2000 வேர்ட்ஸ் படித்தாலும் இல்லை டிக்ஷனரியில் இருக்கிற அத்தனை வேர்ட்ஸையும் படித்து முடித்தாலும் இப்போ நான் சொல்கிறத படிக்கலைன்னா உங்களால் பேச முடியாது. வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் புரிஞ்சுக்கலாம், ஆனால் பேச முடியாது. ஒரு லாங்குவேஜை நல்லா பேசணும்னா வேர்ப்ஸ், அதாவது வினைச்சொல், தெளிவாக சொல்கிறதுனா ஆக்ஷன் வேர்ட்ஸை முதல்ல படிக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை கூட உங்களால் முழுசாக முடிக்க முடியாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்குது. ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அர்த்தமுள்ள சென்டென்ஸாக மாற்ற நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியணும். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். தமிழில் பேசுதல்ங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. இதை நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசணும். நான் பேசுகிறேன், நீ பேசுகிற, அவன் பேசுகிறான், அவ பேசுகிறா, நாம் பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பிரித்தா தான் நம்மளால் நல்லா பேச முடியும். இது எல்லா மொழியிலையும் இருக்குது. இதை நீங்கள் சரியாக கற்றுக்கலைன்னா நீங்கள் எந்த மொழியையும் பேச முடியாது. அப்புறம் நம்ம தமிழ் படத்தில் சேட்டுகளை வச்சு ஜோக் போடுறாங்களே, நம்மள் வந்துச்சு, நிம்மல் உட்காந்துச்சு, இப்படித்தான் பேச முடியும். அதனால் ஆக்ஷன் வேர்ட்ஸை நல்லா படிங்க. 3வது, ஒரு லாங்குவேஜை எப்படியெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலான்னு பாருங்கள். நீங்கள் வேகமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொன்று கோனியேட்ஸ். அதை டிரான்ஸ்பரண்ட் வேர்ட்ஸ் இல்லை காமன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 2 லாங்குவேஜில் இருக்கிற ஒரே மாதிரியான ஒரே அர்த்தத்தோடு இருக்கிற வார்த்தைகள்.
தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி இருக்கிற சில வார்த்தைகளை பார்க்கலாம். தமிழில் கஷ்டம்னு சொல்கிறோம், ஹிந்தியில் அதே அர்த்தத்தோட கஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் சரளம், ஹிந்தியில் சரள். தமிழில் தற்காலம், ஹிந்தியில் தற்கால், அதாவது இப்போவே உடனேங்கிற அர்த்தத்தோட அதே வார்த்தை இருக்குது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சில் ஒரே மாதிரி இருக்கிற சில வேர்ட்ஸை பார்க்கலாம். போலீஸ், இது இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ரெண்டுக்குமே பொதுவான வார்த்தைகள். இது மட்டும் இல்லாமல் மெஷின், பிளான்ட், எலஃபண்ட், அனிமல், ஃபைனல், இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இது தமிழ் ஹிந்தி மட்டும் இல்லை, இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ஒரே மாதிரி காமன் வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க, நீங்கள் படிக்கிற லாங்குவேஜ் ஈஸியாக தெரியும். 4வது, நீங்கள் ஒரு லாங்குவேஜை எவ்வளவு தான் நல்லா கற்றுக்கிட்டாலும் உங்களால் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியலன்னா உங்களால் சரியாக பேச முடியாது. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு அடுத்தவங்களுக்கு புரியாது. நம்ம சொல்கிறத வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஞ்சில் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் இங்கே பார்க்குற வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் முட்டைன்னு அர்த்தம், OEUF. இதை எப்படி உச்சரிக்கணும்னா ஓஃப். இதில் கடைசியில் எஸ் சேர்த்தனா ப்ளூரல் ஆகிடுது. ஆனால் இதை ஓன்னு தான் உச்சரிக்கணும். ஒரு முட்டைனா ஓஃப், நிறையா முட்டைனா ஓ. இது மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் வித்தியாசமான உச்சரிப்புகள் நிறையா இருக்கும். அதை தெளிவாக கற்றுக்கங்க. 5வது, நாம் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் அதில் கண்டிப்பாக தப்பு வரத்தான் செய்யும். ஆரம்பத்தில் தப்பாக தான் நம்ம பேசுவோம். நானும் லாங்குவேஜஸ் படிக்கும்போது நிறையா தப்பு பண்ணினதுனால தான் என்னால் திருத்திக்க முடிஞ்சது, சரியாக பேச முடிஞ்சது. தப்பு ஒரு சாதாரண விஷயம், தப்பு பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் படிக்கிறப்போ முதல் நாள் கிளாஸ்லையே நிறைய தப்பு வருதுன்னு மனசை விட்டுருவாங்க, ட்ரை பண்ணுறத நிறுத்திடுவாங்க, தப்பு வருதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் தப்பு பண்ணால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். நிறைய தப்பு பண்ணால் நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம்னு அர்த்தம், முயற்சி பண்ணுறோன்னு அர்த்தம், நல்ல எஃபர்ட் போடுறோன்னு அர்த்தம். நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நாம் பேசுகிறப்போ நிறைய தப்பு பண்ணுவோம். ஆனால் கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த மொழியை கற்றுக்கும் போதும் தப்பு வரும். அதை நினச்சி பயந்து படிக்கிறத நிறுத்திடாதீங்க. 6வது பாயிண்ட், நெமோனிக்ஸ், அதாவது மெமரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படிங்க. குச்சி அப்படின்னா ஜாப்பனீஸ் மொழியில் வாயின்னு அர்த்தம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? உங்கள் வாயில் ஒரு பெரிய குச்சி நீட்டிகிட்டு இருக்குதுன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். வாய்க்கு ஜாப்பனீஸில் என்னென்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வாயிலிருந்து ஒரு குச்சி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான பிக்சர் உங்கள் மைண்டில் வரும். உடனே உங்களால் குச்சின்னு ரீகால் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் தர்றேன். காப்ரானா ஸ்பானிஷில் ஆடு. மெதுவாக காப்ரான்னு படிச்சிங்கன்னா அதில் கேப்னு ஒரு வேர்டு இருக்கிறது மைண்டில் வரும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆட்டு மேலே கேப் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் காப்ராங்கிற வேர்டு ஈஸியாக பதிஞ்சிரும், ஈஸியாக ரீகால் பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுற டைம் கூட குறைஞ்சிரும். 7வது பாயிண்ட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசுங்க. இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட். அதனால் நல்லா பேசி பழகுங்க. இன்றைக்கி நெட்டில் நிறைய லாங்குவேஜ் லேர்னிங் ஃபோரம்ஸ் இருக்குது, குரூப்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் நல்லா தேடி லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு ஒரு பார்ட்னரை பிடிங்க. பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு யாருமே கிடைக்கலன்னா யூடியூப்பில் அந்த லாங்குவேஜ் வீடியோஸ் போட்டுட்டு உங்கள் காதில் விழுகிற சென்டென்ஸை திருப்பி சொல்லி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கிற லாங்குவேஜில் இருக்கிற ப்ரொனன்சியேஷன், லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், லாங்குவேஜ் ஸ்டைல், இப்படி எல்லாமே உங்கள் மனசில் நல்லா பதிய ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவே உங்களால் வேகமாக பேச முடியும். போனஸ் பாயிண்ட் நம்பர் 8, வாரத்தில் ஒரு நாள் 10 மணி நேரம் ஒரு மொழியை படிக்கிறது நல்லதா, இல்லை தினமும் ஒரு 30 நிமிஷம் படிக்கிறது நல்லதா? தினமும் படிக்கிறது தான் நல்லது. லாங்குவேஜ் படிக்கிறப்போ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து படித்தாலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து படிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு மொமெண்டம் வரும்.
அதாவது ஒரு வேகம் வரும். உங்களால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். அதனால் தினமும் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. 9வது பாயிண்ட், எதுக்கு படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு படிங்க. நம்ம மைண்டுக்கு எது செய்கிறதுனாலும் அதற்கு ஒரு காரணம் வேணும், பர்பஸ் வேணும். நீங்கள் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜை படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களால் வேகமாக படிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.